தட்டி தட்டி கமெண்டாங்க நெத்து எப்படி திங்கி போச்சு நம்ம ஆடு நெத்து தான் திங்கு உடம்பு பூரா திங்குது இந்த உடம்பு பூரா காடு பூரா எப்படி பரவச்சு தெரியுமா எப்படி பரவச்சு இந்த ஆடு தின்னுட்டு போட்ட புழுக்க எங்கெல்லாம் போடுறதோ புழுக்க போட்ட இடம் பூரா உடம்பரம் ஆகி போச்சு இந்த உடம்பரம் அப்படிதான் முளைச்சது இப்படிதான் இந்த உடம்பரம் காடு நாடு நகரங்கள் எல்லா பகுதிகளிலும் இருக்கிறதுக்கு மூல காரணம் நம்ம ஆடு மாடுகள் மட்டும்தான். சரி நான் எத்தனை வருஷமா வந்து ஆடு மேய்க்காங்க சொல்லுவேன்னு நீங்க ஆடு மேய்க்க எவ்வளவு வருஷமா மேய்க்க? நான் இப்போ 60 வருஷமா மேய்க்கேன். 60 வருஷம் 60 வருஷம் மேய்க்க. நீ சின்ன வயசுல இருந்து ஆரம்பிச்சு எத்தனை வயசுல இருந்து ஆரம்பிச்சு? நான் 7 வயசுல இருந்து ஆடு மேய்க்கேன். அப்பா சாதனை. படிச்சது எத்தனை வரை? நான் 7 வரைக்கும் படித்தேன். 7 வரைக்கும். ஆனா இப்போ ஆடு இப்போ மேய்க்க போறீங்களா? ஆமா. இதுல வந்து நீங்க கரெக்டா ஆடு எத்தனை ஆடு பேருக்கு எத்தனை ஆடு வரலாங்கிறது கணக்கு பாத்துறீங்களா? கணக்கு பார்த்துருவேன். எப்படி பாப்பியா? ஆட்டு லே பார்ப்போம்ல. லே பாப்பா வரது தெரியும். இந்த ஆடு இந்த லட்சம் இருக்குது, இந்த இடத்துல ஆடு வரல அப்படின்னு தெரியுமில்ல. இப்போ எத்தனை உருப்படி உங்ககிட்ட கிடக்கு? இதுல 150 உருப்படி கிடக்கு. 150 உருப்படி கரெக்டா வீட்டுக்கு வந்துருமா? கரெக்டா நம்ம கண்ணுறத பார்க்கணும்ல. கண்ணுகளை பார்த்து இல்லை பார்க்கல. ஆமா. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த டைம் உங்களுக்கு மணி வாட்ச் இல்ல, செல்லு இல்ல, கரெக்டா எத்தனை மணிக்கு 10 போறியா? இப்போ நான் காலையில 10 மணி பத்துவேன். இப்போ வீட்டுக்கு எத்தனை மணி போறியா? வீட்டுக்கு இப்போ 8 மணி போறேன். 7:30 போறேன். 7:30 வீட்டுக்குள்ளே போறியா? ஆமா. எப்படிதான் மணி கண்டுபிடிக்க? மணி பூராப்பா மேகம் எல்லாம் சூரியனே தெரியல. அந்த ஆட்டுக்கு தெரியும். ஆட்டுக்கு தெரியும். ஆமா. கரெக்டா அந்த டயத்துக்கு கிளம்பி ஆடு நம்ம போகணும் கிளம்பிட்டுலாம். ஆமா. அதனால போயிரும்ல நடவடிக்கலாம். ஆமா ஆமா. ஆட்டு மேட்ச் அந்த ஆட்டுக்கு இருக்கிற அறிவு மனுஷனுக்கு இருக்காது இல்ல? இல்ல. நிறைய பேர் இன்னைக்கு வந்து மணி பார்க்கணும் அப்படின்னா செல்ல பார்க்காங்க, மணி வாட்ச் பார்க்காங்க. ஆனா நம்ம காடுகள்ல இந்த இயற்கை பகுதிகளில் வேலை செய்யற விவசாயம் சரி, ஆடு மாடு மேய்க்கிறவங்களும் சரி, அந்த சூரிய நிழலை பார்த்து சரியான டயத்தை சொல்லுவாங்க. இதுதான் மிகப்பெரிய ஒரு விஷயமே. இது வந்து இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு பாக்கியம் தான் இவங்களுக்கு. எல்லாருமே இந்த காடுகள்ல வந்து மொத்த மக்களும் ஆடு மேய்க்கிறாங்க. அதுல நம்ம அண்ணன் மேய்க்கிறாங்க. இவங்க வந்து பெரிய சாதாரண ஆளே கிடையாது. சின்ன வயசுல இருந்து ஆடு மேய்க்க ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு வரைக்கும் ஆடு மேய்க்கிறாங்க. கிட்டத்தட்ட 100க்கு அதிகமான ஆடுகளை மேய்ச்சி நிறைய இடங்கள்ல யாராவது ஆடு கேட்டாங்க அப்படின்னா 2-3 சின்ன குட்டிகள் கொடுப்பாங்க. அவங்க குடும்பங்கள்ல ஆடு பெருகும். நிறைய இடங்கள்ல ஆடு மாடுகள் எல்லாம் பெருகிறதுக்கு வந்து ஆடு மாடு மேய்க்கிறவங்களுக்குள்ளே ஒரு ஒற்றுமை இருக்கும். விவசாய பெருமக்களுக்குள்ளே ஒரு சில என் தோட்டத்துல ஒரு 2 ஆடு வேணும்னா கொடுப்பாங்க. அப்படியே நிறைய ஆடுகளை வளர்த்து இன்னைக்கு உலகம் எங்கும் ஆடு மாடு இதெல்லாம் பெருகி இன்னைக்கு உலக மக்களுக்கு எல்லாம் வந்து உணவா இருக்குதுன்னா பெரிய விஷயம். இது வந்து நாகரிகம் கிடையாது, மனசெழிப்புள்ள பொருள் தான். நமக்கு எங்கேயும் எப்படி கை தூங்கண்டாமல. கரெக்ட் பாயிண்ட் தான். எப்படி 10 தூங்கண்டாமல. 10,000 வேணுமா? 2 குட்டி இல்ல முடிஞ்சு கை கட்டி வேலை செய்யணும். யாருமே போய் தூங்கண்டாமல. நம்ம தான் ராஜா, நம்ம தான் மந்திரி. அதனால நம்ம முதலுக்கு நம்ம தான் முதலாளி. கைப்பணம் நம்ம எந்த உண்டாக்குனா இது கைப்பணம். எப்போ நம்ம 10 லட்சம் பணம் நம்ம இருக்கு. கண்டிப்பா அது ஒரு பெரிய விஷயம். நமக்கு நாமளே தன்னை தானே செதுக்குறது தான் பெரிய சாதனை. ஒவ்வொருத்தரும் அடுத்தவங்க கிட்ட உட்காந்துட்டு கை கட்டி கூனி குருவி வேலை செய்யறதுக்கு இது வேலை செஞ்சுட்டு போலாம். தேவையில்ல மணி அடிச்சாங்க காசுல. இது கரெக்டா காலையில சாப்பிடுறோம், மதியம் சாப்பிடுறோம், எல்லாமே கஞ்சி ஊறுகாய் வெங்காயம் துவையில அந்த இயற்கை சார்ந்த உணவுகள் எல்லாம் சாப்பிட்டு அண்ணன் இன்னைக்கும் ஆரோக்கியமா ஒரு சொட்டு வியாதி கிடையாது. வயசு எத்தனை வயசு? எனக்கு இப்போ 70 வயசு ஆயிடுச்சு. 70 வயசு. நோயில் படுத்தவே கிடையாது. ஒரு நாள் படுத்த கிடையாது. இவங்க படுத்தாச்சுன்னா இந்த ஆடு மாடு மேய்க்க வேற ஆள் கிடையாது. இவங்க ஒரு ஆள் மட்டும்தான். ஒரு ஆளா இருந்து இவ்வளவு ஆடுகளை மேய்க்கிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது சொல்ல வார்த்தை இல்ல. அது ஆண்டவல்ல இறைவனே இவங்களுக்கு பெரிய ஒரு பாக்கியத்தை கொடுத்துருக்காரு. கண்டிப்பா மேலும் மேலும் இவங்க இதே ஆரோக்கிய நிலையிலே வாழணுங்கிறத எங்களோட ஆசை. இன்னைக்கு இல்ல 100 வயசு 110 வயசு வரை வாழ்வாங்க. குடிக்க கஞ்சி செழிப்பா இருக்கு. யார்ட்டையும் போகண்டாம். வாட்டை பத்தி வாங்கினா யார்ட்டு தேவையில்லை. சரி கலையரிசி தான். ஆனா இதுல நெத்துல கிடக்கல. எல்லா இடங்கள்ல நெத்துல வந்து நம்ம ஆடுகள் மேய்ஞ்சிது. இவங்களுக்கு ஆயுதம் ஒண்ணே இதுதான். கொக்கி கம்பு இருக்கலாம். கொக்கி கம்பு போட்டு எவ்வளவு மேல இருக்கு செடினாலும் இழுத்துக்கிடலாம். இதுக்கு மேல கலகம்பு, பெரிய கலகம்பு உண்டு. அதுக்கு மேல ஒரு சின்ன கத்தி உண்டு. கத்திய வச்சு மேல இருக்க கொடியெல்லாம் கீழே இழுத்து விட்டுடலாம். இந்த நெத்து தட்டி விட்டுடலாம். இப்படி தாத்து பிடிச்சாலே போதும், எல்லா ஆடும் வந்து அப்படி மேய்ஞ்சிடும். சரி ஓகே, வாழ்த்துக்கள்ண்ணா. சரி பாப்பா.